கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசின் அதிகாரம் என்ற அந்த தலைப்பிலே தியானித்து வருகிறோம். இன்று 3ஆம் பகுதி. நேற்றைய தினத்தை தொடர்ந்து அதை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே தேவனுடைய பிள்ளையின் குண நலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குணாதிசயங்களை பற்றி நாம் பார்த்தோம். அன்புள்ளவனாக, மன்னிப்பவனாக, மன்னித்து மறப்பவனாக, தான் செய்த தவறை உணர்ந்து உடனடியாக மன்னிப்பு கேட்பவனாக, சத்துருக்களை சிநேகிப்பவனாக இருப்பான் என்று சொல்லி நான் பகிர்ந்து கொண்டேன். சாதாரண பக்தி உள்ள கிறிஸ்தவர்களால் இது முடியாத காரியம். சபைக்கு செல்லுகிறார்கள், ஆராதனை நடத்துகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், இன்னும் இசைக்கருவி, இன்னும் நல்ல குணங்கள் இருக்கலாம். அதிலே எவ்வித மாற்றம் இல்லை, நல்லவர்கள். ஆனால் இந்த நல்லவர்களால் இது செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த குணநலங்களோடு இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளை என்ன செய்வான்? உன்னுடைய சகோதரன் இடறினால் அவன் மனம் எரியாதிருக்குமோ என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாகும். தன்னுடைய சகோதரனோ சகோதரியோ தவறு செய்யும் பொழுது அதை அன்புடன் சுட்டி காட்டி சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அந்த தேவனுடைய பிள்ளையை சத்ருவாக எண்ணுகிறார்கள். இதற்குத்தான் உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்: நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ என்று சொல்லி. சத்தியத்திற்காக சாட்சியாக நிற்பவன் உலக மக்களால் இப்படிப்பட்ட ஒரு பட்ட பெயரை அவன் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். குழப்பம் செய்கிறவன், இவன் சரியில்லை, கள்ள உபதேசக்காரன், இப்படியெல்லாம் பல விதங்களிலே நமக்கு இந்த பட்டம் வரும். ஆனாலும் சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது சத்தியவானாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வரும் பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், கேவலமான பட்ட பெயர்கள், தீராத பழிகள், இது வந்தே ஆக வேண்டும். காரணம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவன் எப்பொழுதும் தன்னை ரட்சித்த ஆண்டவரை நினைத்து தன்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பான். இன்றைய நாளிலே உங்களுடைய நிலை என்ன? நீர் பக்தியுள்ள கிறிஸ்தவரா அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா என்பதை நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்தில் இன்னொரு புதிய தலைப்பில் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.